பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. விருச்சகம் செவ்வாய் தான் ரூலர். அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் இந்த ராசி அதை ஒரு சூட்சமமா பார்க்கணும். பஞ்சம சனி, அதனால குழந்தைங்க விஷயத்துல பூத கண்ணாடி ஆராய்ச்சி எல்லாம் கூட. உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும். உடன்பிறப்புகளால சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும். பிள்ளைங்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் பார்த்துக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு வகையில நன்மை கொடுத்தாலும் பல வகையில அவங்களுக்கு மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த நேரத்துல இருக்கு. பணம் அதிகமா வரக்கூடிய ராசியில விருச்சகம் வரும். செலவு வந்தாலும் சுப செலவா வரும். ரொம்ப நாள் கனவெல்லாம் நிறைவேறும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. விசா கிடைக்குமா, கிரீன் கார்டு கிடைக்குமா, வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லா இருக்குமா, என் ஒய்ஃபு குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடலாமா, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இதுவரை விருச்சிக ராசிக்காரங்க பண்ணலாம் யோசிச்சிட்டே இருந்திருப்பாங்க. இல்ல பண்ணா கூட அதுக்கான பலனையோ இல்ல எதையோ அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த நேரம் திட்டமிட்டு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் கொடுக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல யாரை பத்தி யார்கிட்டையும் குறை சொல்லக்கூடாது. யாருடைய குறை சொன்னாலும் காது கொடுத்து கேட்க கூடாது. இந்த ரெண்டு விஷயத்துல அவங்க கவனமா இருந்துகிட்டாங்க அப்படின்னா. விருச்சகம் செவ்வாய் தான் ரூலர். அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடியது சனியுடைய நட்சத்திரம் இந்த ராசி அதை ஒரு சூட்சமமா பார்த்துக்கணும். பஞ்சம சனி, அதனால குழந்தைங்க விஷயத்துல பூத கண்ணாடி ஆராய்ச்சி எல்லாம் கூடாது. குழந்தைங்களோட டவுன் டு எர்த்தா வச்சுக்கணும். என் குழந்தை இப்படி தான் இருக்கணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் நாங்கள் சொன்னனால தான் வந்ததுன்னு சொல்லி. மற்றபடி உங்களுக்கு ஹெல்த்து தான். ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ரெஷர்லாம் இருந்தால், லோ பிபி இருந்தால், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால், ஹீமோக்ளோபின் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். பணம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் விருச்சகம் வரும். செலவு வந்தாலும் சுப செலவாக வரும். ரொம்ப நாள் கனவெல்லாம் நிறைவேறும். 10 வருஷம் 8 வருஷமா இதை பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், வீடை இடித்து கட்டணும், இன்டீரியர் மாற்றணும், புது வீட்டுக்கு போகணும், எல்லாம் நடக்கும். விடுபட்ட தெய்வ காரியங்கள்லாம் நடக்கும். அதே போல் தெய்வ திருப்பணிகள் செஞ்சு கொடுப்போம். கோயில் கட்டுறது, அது பண்ணுறது, குலதெய்வத்துக்கு பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல மன அழுத்தத்திலேருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். பெரியவர்களுக்கு, பெற்றோர் பெரியவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்துருக்கோம். நீங்களே நின்று கையை பிடிச்சி கொண்டு போய் டாக்டரை பார்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. அதுவே ஒரு மனதில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும். அதே போல் கண்டிப்பாக குரு பார்வை இல்லை என்றாலும் திருமண தடையெல்லாம் நீங்கும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏற்படும். அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி காணப்பட்டாலும் உணவு ஜீரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலி மருத்துவரை போய் தான் நீங்கள் பார்க்கணும். அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஆக வைத்தீஸ்வரனை சரணாகதி அடைவது பல விதத்தில் பக்கபலமாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. விசா கிடைக்குமா, கிரீன் கார்டு கிடைக்குமா, நான் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லா இருக்குமா, என் ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடலாமா, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் தெளிவான முடிவு எடுத்து இதுதான் நான் அங்கே தான் போய் தங்க போகிறேன், இல்லை சார் நான் ஒரு 2-3 வருஷத்தில் இங்கே வந்துடுவேன்னா, அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க கூட சரி, நான் இந்த தொழில் இங்கே செய்யட்டுமா, வெளிநாட்டில் செய்யட்டுமா, வெளியூரில் செய்யட்டுமா, இந்த கன்ஃபியூஷன்லாம் விட்டுட்டு தெளிவான முடிவு எடுத்து இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பயணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். அந்த பயத்தை விடுங்க. உங்களுக்கு என்ன சார், நீங்கள் டிவியில் சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுவீங்க, கஷ்டப்படுறது நாங்கள் தானே. நாங்கள் அங்கே போயிட்டு வேலை கிடைக்காம மேலதிகாரிகள் தொல்லை, நாங்கள் அடிக்கடி வேலை மாறணும், பொண்டாட்டி இங்கே இருக்கா, பிள்ளை அங்கே இருக்குது அப்படின்னு உங்கள் கஷ்டம்லாம் புரியுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவு எடுங்க. தெளிவாக சிந்திச்சு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அப்பப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு உண்டான மருந்து வாங்கி கொடுங்க. கை மருந்து சாப்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். எல்லாத்தை விட தெளிவான சிந்தனையும்
அழகான உழைப்பும் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை சொல்லணும்னா அழுத கண்ணீருக்கான ஒரு விடுவு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார் சனி. நிறைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய இழப்புகளை கொடுத்துருப்பாரு. இப்போ 5ஆம் இடத்துக்கு அப்படியே டிரான்சிட் ஆகிறாரு. 5ஆம் இடத்துல வரக்கூடிய சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, முதல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்க போறாரு. பயங்கரமான இறைபக்தி அப்படின்ற விஷயம். ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து இறைபக்தி. ஸோ நிறைய இறைபக்தியை கொடுக்க போறாரு. எதில் கவனமாக இருக்குன்னா, பிள்ளைங்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் பார்த்துக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அவருடைய பார்வை இந்த 11ஆம் இடத்துக்கு போகுது. யூஸ்வலி என்னென்னா, அந்த 11ஆம் இடம்னே திட்டமிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது. இதுவரை விருச்சிக ராசிக்காரங்க பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்திருப்பாங்க. இல்லை பண்ணால் கூட அதுக்கான பலனையோ இல்லை எதையோ அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நேரம் திட்டமிட்டு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸை கொடுக்க போகுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து என்னதான் 5ல் சனி வராரு, ஏதாவது பிரச்சனையாகும் அப்பெல்லாம் ஒன்றுமே ஆக போகிறல. அவங்களுடைய ஆன்ம பலம் அதிகரிக்க போகுது. சிந்தனையில் மனோதிடம் அதிக போகுது. பயங்கரமான கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அவங்க வச்ச கோல் எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக போகிறாங்க. நிறைய புதிய நபர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஒரு இடத்துல நான் கேட்டே இருந்தேன், எனக்கு பணம் வரலன்னு சொல்கிற இடத்துலலாம் பணம் வரப்போகுது. என் சிந்தனையில் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருந்தது. எதை பண்ணால் எனக்கு பித்தம் தெளிவுன்னு தெரியல. நான் நேற்று ஒன்று நினச்சேன், இன்னைக்கு ஒன்று நினச்சா நானே சரியில்லைன்னு நிறையா பேர் அவங்களே புலம்பிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி அவங்களுடைய சிந்தனை மனோதிடம் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாபார விருத்தி அப்படின்றது இருக்க போது. குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த கவலை நீங்க போகுது. எதில் கவனமாக இருக்கும்னா, கண்டிப்பாக குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய வாக்குவாதத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவருடன் பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். இதில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி சூப்பராக இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு வகையில் நன்மை கொடுத்தாலும் பல வகையில் அவங்களுக்கு மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். சிறிய முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையில் இந்த நேரத்தில் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யார் கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து புதிய நட்புகள் மூலமாக அவங்களோட வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் எல்லா வகையிலுமே ஒரு ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் புதிய நட்புகள் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது. குறிப்பாக இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபத்தையும், வேலைக்கு போகக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு கொடுப்பார். ஆனால் உழைப்பு கொடுத்து வருமானத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல யாரை பற்றி யார்கிட்டையும் குறை சொல்லக்கூடாது. யாருடைய குறை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுகா சேர்த்து வச்சிருந்த பணத்தை வந்து ஆபரண சேர்க்கை வரும்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எல்லா வகையிலுமே அவங்களுக்கு நன்மை கொடுக்கணும்னா அடிக்கடி திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சுட்டு வர்றது இவங்களுக்கு பல வகையில் இவங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts.